ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து எங்க போயிட்டு இருக்கோம்னா, ஏலகிரிக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சடனா தான் பிளான் பண்ணி போறோம். ஏன்னா வந்து ஊட்டி, கொடைக்கானல்லாம் போலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு. பட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்கெல்லாம் செம்ம க்ரௌடு, டிராஃபிக்கு. ஸோ டிராஃபிக்லயே நம்ம வந்து டைம் போயிடும். எங்கேயுமே சுத்தி பார்க்க முடியாது. சரி, ஓகே. அதனால நாங்க வந்து சடனா பிளான் பண்ணி ஏலகிரிக்கு தான் போலான்ட்டு போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து நாங்க எப்போ போனாலும் ரூம்ஸ் எல்லாம் முன்னாடியே புக் பண்ணிட்டு தான் போவோம் ப்ரிப்பேர்டா. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரூம் எல்லாம் புக் பண்ணாம சடனா பிளான் பண்ணி மார்னிங் தான் பிளான் பண்ணோம். ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock கிளம்பிட்டோம் நாங்க. நானும் என் ஃபேமிலியும் என் சிஸ்டர் இன்லா ஃபேமிலி 2 ஃபேமிலியும் தான் சேர்ந்து போறோம் ட்ரிப்புக்கு. பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு லஞ்ச் டைமு. ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி வந்தோம் நாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பஞ்சாபி தாபா இருந்தது. சரி, ஓகே. அங்க வந்து ஒரு டைம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இங்க சாப்பிட வரோம். இங்க பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா இருந்தது. நல்லா இருந்துச்சு இங்க. எல்லாரும் பாருங்க சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இங்க வந்து நானும் எக் கீமா தான் ஃபேமஸ் தான். சரி, அதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த கர்ட் ரைஸும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. சரி, ஓகே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ராவலிங் வந்து கண்டினியூ பண்ணோம். நாங்க இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வேலூர்லாம் தாண்டி போயிட்டு இருந்தோம் நாங்க. நியர் பை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பூர் கிட்ட தான் நாங்க ரீச் ஆறதுக்கு ஒரு ஒரு 1/2 தான் இருக்கு. ட்ராவலிங் பண்ணி போயிட்டு இருக்கும்போது, சரி டீ டைம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, ஒரு டீய குடிச்சிட்டு போலான்ட்டு நாங்க மட்டும் தான் டீ குடிச்சோம். பசங்கலாம் வந்து அ ஜூஸ் கடைக்கு போய் குடிக்கலான்ட்டு நாங்க கிளம்பிட்டோம். அங்க ஜூஸ் இல்ல. பசங்கலாம் ஜூஸ் கேட்டாங்க. சரி, ஓகே. அதனால ஜூஸ் ஷாப்பாண்ட வந்து நிறுத்திட்டு இந்த ஃப்ரூட் மிக்ஸ் ஜூஸ் தான் வாங்குனாங்க. வாங்கிட்டு இங்க பாருங்க, இதுதான் ஏலகிரி மவுண்டன். இப்போ வந்து நியர்பை தான் இருக்கிறோம். பட் ஏலகிரி வந்து மவுண்டன் வந்து ஒரு 1/2 இல்லைன்னா ஒரு 40 மினிட்ஸ்லலாம் போய் மேலே ரீச் ஆயிடுவோம். பாருங்க, நல்லா மிஸ்டியா சூப்பரா இருந்தது மவுண்டன் பார்க்கவே. நாங்க லாஸ்ட் டைம் வரும்போது ரோடெல்லாம் கடடு முடடா இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா சூப்பரா ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்க வந்து எப்பவுமே மவுண்டன் ஏறும்போது எங்களுக்கு வந்து வாமிட் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த வாட்டி பார்க்கணும் வாமிட் வருதா என்னன்னு தெரியல. ஏன்னா ரவுண்ட் ரவுண்டா சுத்தும்ல. ஸோ அதனால எங்களுக்கு வந்து வாமிட் வந்துடும். நானும் என் சிஸ்டருங்களா கண்டிப்பா வாமிட் எடுத்துட்டு தான் வருவோமே. பாருங்க, இந்த ரோடெல்லாம் சூப்பரா ரெடி பண்ணி இருக்காங்க. பார்க்கவே வியூ சூப்பரா இருந்தது ஏறும்போது. நல்லா இருக்கு. நீங்களும் எங்க கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏலகிரிக்கு சேர்ந்து போலாம். இங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவா க்ரௌட் இல்ல. பட் க்ரௌட் இங்க வந்து கம்மியா தான் இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், ஊட்டி கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து வியூஸ் பாயிண்ட்லாம் கம்மி தான். அவ்வளவா இருக்காது. ஏன்னா இது சின்ன மவுண்டன் தானே. ஸோ சுத்தி பார்க்க வந்து கொஞ்சம் தான் இருக்கும். சரி, ஓகேன்ட்டு பாருங்க. நாங்க நினைச்சிட்டோம், ஐயோ நாங்க மட்டும் தான் போறோம் போல, வேற யாருமே ஏலகிரிக்கு வரலையோன்ட்டு நினைச்சிட்டு இருந்தோம். பட் அப்படிலாம் இல்ல. நிறைய ஃபேமிலிஸ் வந்து கார் எல்லாம் முன்னாடி போயிட்டு இருந்தது. ஸோ நாங்க பார்க்கும்போது அப்படி தெரியல. பட் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய கார் முன்னாடி போயிட்டே இருந்தது. எங்க ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லியா இந்த கிரீனரி தான் ரொம்ப பிடிக்குமே. இந்த மாதிரி மவுண்டன் போறதுன்னா எங்க ஃபேமிலியே ரொம்ப லைக் பண்ணி நாங்க கண்டிப்பா வருஷத்துல ஒரு வாட்டி ட்ரிப் பிளான் பண்ணி போயிடுவோம். ஏன்னா இந்த மாதிரி நேச்சர் சிட்டிக்குள்ள எங்க இருக்கு, கிடைக்கிறது இல்லையில. ஸோ அதனால இப்படி வந்து நாங்க என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஃபைனலா பார்த்தீங்கன்னா நாங்க வந்து ஏலகிரிக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். பட் அங்க வந்து ரூம்ஸ தான் பார்த்துட்டு இருந்தோம். எதுவுமே செட் ஆகல. சரி, எங்க ஹஸ்பண்டும் எங்க சிஸ்டர் இன் லா ஹஸ்பண்ட் 2 பேரும் தான் போய் கேட்டுட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் நாங்க பாருங்க வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தோம்.
ஃபைனலா இந்த ரெசார்ட்க்கு தான் நாங்க வந்து புக் பண்ணியிருந்தோம். இங்க பார்த்தீங்கன்னா, இப்போதான் வந்து ஒரு ஃபேமிலிஸ் செக் அவுட் பண்ணிட்டு போனாங்களாம். ஸோ, அதனால கிளீன் பண்ணணும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே. அதனால நாங்க வந்து வெளியவே நின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு, அப்புறமா பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நெறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. அதுல ஒரு ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, ஒரு பையன், குட்டி பையன் இருந்தான். அவன் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேட்டான், இந்த மாரி கிரிக்கெட் விளையாட போறேன். நீங்க என் கூட வரீங்களான்ட்டு. சரி ஓகேன்ட்டு இவரும் போய் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவருக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு. அதனால அந்த பையனும், என் ஹஸ்பண்டும் வந்து 2 பேரும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. பட் என் பையன் வந்து அவன் தனியா தான் விளையாடுவான். அவன் வந்து தனியா விளையாடிட்டு இருந்தான். அவன் வந்து அவ்வளோ சீக்கிரமா யார்கிட்டயும் மிங்கிள் ஆக மாட்டான். போக போக தான் அவன் மிங்கிள் ஆவானே. பாருங்க எப்படி கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்கன்ட்டு. நல்லா ஃபன்னா, ஜாலியா இருந்தது. சரி ஓகேன்ட்டு நான் ஃபுல்லா நைட் வியூ எப்படி இருக்குன்னு சுத்தி காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்க பாருங்க என் ஹஸ்பண்ட் எப்படி விளையாடுறாரு. என் ஹஸ்பண்ட விட அந்த பையன் தான் சூப்பரா விளையாடிட்டு இருந்தான். ஏன்னா என் ஹஸ்பண்ட் டச் விட்டு போச்சுல்ல. அவர் விளையாடி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பட் அந்த பையன் நல்லா சூப்பரா பால் கிரிக்கெட் பால் ஆடிட்டு இருந்தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்ட்ரன்ஸு. நல்லா லைட்டிங்லாம் சூப்பரா இருந்தது. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, காட்டேஜ் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அந்த பார்க்லாம் இருக்கு. கிட்ஸ் ப்ளே ஏரியா. பட் நைட் டைம்னால நான் வந்து அங்கே கொஞ்சம் இருட்டா இருந்தது. எடுக்க முடியல. ஸோ, நான் வந்து உங்களுக்கு மார்னிங் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ, இந்த நைட் வியூ இந்த லைட்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. பட் மார்னிங் பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டிங் வியூ கிடைக்காதுல்ல. ஸோ, அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த லைட்டிங் வியூ நைட்ல எப்படி இருக்குன்னு காமிக்க தான் நைட்லயும் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நான். நாங்க பார்த்தீங்கன்னா 2, 3 ரெசார்ட்ல போய் கேட்டுட்டு தான் அப்புறமா தான் நாங்க இங்க வந்தோமே. ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப ரேட்டா இருந்தது. அதுவும் இல்லாம ஒரு ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்ல. அப்புறமா இந்த 3 இதுக்கு தான் நாங்க வந்து ரீச் ஆனோமே. பட் இது நல்லா சூப்பரா இருந்துச்சு இந்த ரெசார்ட்டு. இந்த மாரி லைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அவ்வளவா இல்ல. மத்த ரெசார்ட்ல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃபுல்லா லைட்டிங்கு, செட்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு ரூம் கீ குடுத்துட்டாங்க ரெடி பண்ணி. சரி ஓகே லக்கேஜ்லாம் எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சுட்டு, நாங்க வந்து அங்கேயே இருந்தது டின்னரு. பட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெர் பெர்சன் 600 அங்கே பே பண்ணணும். சரி ஓகே வேண்டான்ட்டு நாங்க வெளியில சாப்பிட வந்துட்டோம். சிம்பிளா ஆளுக்கு இட்லி, தோசை, டிஃபன் தான் நாங்க சாப்பிட்டோமே. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும், சன்னா மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது அதுவுமே. நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோம். சீக்கிரமா சாப்பிடுங்க. நானு, ஐஷா, என் பொண்ணு ஐஸ்கிரீம் போய் சாப்பிடலாம். ஏன்னா, என் பையனுக்கு வந்து கோல்ட் ஆயிடுமா. ஸோ, அதனால அவன வந்து ஐஸ்கிரீம் வந்து குடுக்க முடியாது. அதனால அவன் வந்து கொஞ்சம் லேட்டா தான் சாப்பிடுவான். அதுவரைக்கும் நாங்க வந்து ஐஸ்கிரீம பாருங்க அவனுக்கு தெரியாம வந்து சாப்பிட்டுட்டு, ஃபைனலா வந்து நாங்க ரூம்க்கு வந்துட்டோம். பட் இங்க பார்த்தீங்கன்னா, கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்தது கேம்ப் ஃபயர். இந்த குளிருக்கு இந்த கேம்ப் ஃபயருக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது. அந்த சாங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பாருங்க ஃபேமிலிஸ் நெறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்க உட்காந்துட்டு இருந்தோம். அங்க ஆப்போசிட் தான் வந்து டின்னர் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நாங்க வந்து வெளியில போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா இங்க பஃபே தான். ஸோ கேம்ப் ஃபயர் சாங் எல்லாம் போட்டு சூப்பரா இருந்தது. கொஞ்ச நேரம் தான் உட்காந்தோம்.
ஏன்னா ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா? ஸோ செம்ம டயர்டா இருந்தோம். பட் நாங்க போய் சீக்கிரமா 9:00லாம் தூங்கிட்டோம். பட் பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபேமிலிஸ்லாம் 12 மணி வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து ரூம் டூர் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இதுதான் ரூமு. பெரிய காட் ஒண்ணு குடுத்துருந்தாங்க. அந்த சைட் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் காட் குடுத்துருந்தாங்க. இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்க ஃபேமிலிக்கு. என் சிஸ்டர் இன் லா ஃபேமிலிக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தது. பட் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சேம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக் கன்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வரும்.